கைஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாய்களை பத்தி தொடர்ந்து அவதூறான விஷயங்கள். நாய் வந்து கடிக்குது, நாய் வந்து வைக்குது, அந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாளாவே இந்த மாதிரியான நியூஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நீங்க உங்க அப்பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாயெல்லாம் வளர்த்துருப்பாரு, நாய்க்குட்டியை பிடிச்சு விளாண்டுருப்பாரு, அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப மட்டும் ஏன் நாய்கள் ரொம்ப அக்ரெசிவா மாறுது? யாரை பார்த்தாலும் கடிக்குது, கூட்டமா சேர்ந்து விரட்டுது, ஒரு நாய் இன்னொரு நாயை கடிக்குது, ஆடு மாடு எதையும் விட்டு வைக்க மாட்டேங்குது. இது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம கோவிட் டைம்ல வந்து நம்ம கொஞ்ச நாளா ஒரு 1.5 வருஷமா நாய்கள் வந்து கான்டாக்டே இல்லாம, நாய்களுக்கு வந்து நம்ம கூட கான்டாக்டே இல்லாம அது குட்டி போட்டு அது வளர்ந்துருச்சு. 1.5 வருஷம், ஒரு வருஷத்துலயே வந்து அடல்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் வந்து மக்களோட கான்டாக்டே இல்லாம வளர்ந்துருக்கு. அப்படி வளரும் போது இப்ப நாயினால் என்னது, பொதுவாக அக்ரெசிவானது, பாதுகாப்பு தன்மையுடையது. அப்படி இருக்கும்போது அது வந்து சாப்பாடுக்கு, இப்ப தெருநாய்கள் எல்லாமே என்னது, சாப்பாடுக்காண்டி தான் மொத்தம் சண்டை போடும். ஸோ பெரிய சண்டை எதுக்கு வரும்? சாப்பாடுக்கு தான் வரும். அப்படி பார்க்கும்போது சின்ன பசங்க போறாங்க வராங்க அப்படின்னா அது மக்களோட தொடர்பு இல்லாதனால அவங்கள வந்து ஒரு பிரேயா தான் பார்க்கும், தன்னோட சாப்பாடை நினைக்கும். ஸோ ஸ்கூல் பசங்க வரப்போ அவங்கள வந்து விரட்டுறது, காலேஜ் பசங்க, இந்த பெரிய லேடிஸ் அவங்களெல்லாம் வந்து விரட்டுறதுக்கான முக்கியமான காரணம் அந்த நாய்களுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லை. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். நாயை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அந்த கவர்மெண்ட் வந்து எப்போவோ கட்டுப்படுத்திருக்கலாம், ஈஸியா பண்ணிருக்கலாம். பெண் நாய்களை மட்டும் பிடிச்சி அதை வந்து கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல விட்டுட்டாலே நாய்களோட இனப்பெருக்கம் கண்ட்ரோல் ஆயிடும். நாய்களோட இனப்பெருக்கம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஸ்ட்ரே டாக்ஸோட எண்ணிக்கை வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இதை யாருமே பண்ணாம தொடர்ந்து அந்த நாயை விட்டு அது இனப்பெருக்கம் பண்ணி ஏகப்பட்ட நாய்களை பெருகிருச்சு. ஸோ அந்த 1.5 வருஷத்துல அந்த நாய்களோட எண்ணிக்கை ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு 10 நாய் வளருது, குட்டி போடுது அப்படின்னா அந்த 1.5 வருஷத்துல யாருமே வெளியே போல, வண்டி வாகனங்கள் இல்லை, அந்த 10 குட்டியுமே உயிர் பொழைச்சிருக்கும். அந்த 10 குட்டி அடுத்த குட்டியை போடும். ஸோ ஒரு வருஷத்துல அது அடல்ட் ஆயிரும். அப்படி ஆகும்போது அந்த ஜென்ரேஷன் ஆஃப் டாக்ஸே மக்களோட கான்டாக்ட் இல்லாம வந்திருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஸோ வருஷ கணக்குல கவர்மெண்ட் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வருது அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கும் வருஷம் அந்த நிதி ஒதுக்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து இத்தனை கோடி, இதுக்கு வந்து இத்தனை கோடி அப்படின்னு. அப்ப அந்த காசுலாம் எங்க போச்சு? அப்ப யாருமே அதை வந்து ட்ரீட் பண்ணவே இல்லை, அப்படிதானே? ஸோ அந்த காசுலாம் இருந்துருந்துச்சுன்னா நான் என்னைக்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணி இந்தியாவே பதறி போயிடுச்சு. டெல்லியில உள்ள எல்லா நாய்களையும், எல்லா தெருநாய்களையும் கொல்ல சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா அனிமல் ஆக்டிவிட்டிஸ், நம்மள மாதிரி டாக் லவ்வர்ஸ் அவங்கலாம் வந்து போராடினதுக்கு அப்புறமா அந்த ஆர்டரை வந்து மாத்துறாங்க. எப்படின்னா மாத்துறாங்கன்னா, நாய்களை வந்து பிடிக்கணும், நாய்களை பிடிச்சி ட்ரீட் பண்ணணும், அந்த நாய்களை வந்து காப்பகத்தில் அடைக்கணும். எத்தனை நாய் குட்டி போட்டுச்சு, எத்தனை நாய் சோறு போட்டீங்க, எத்தனை நாய் செத்து போச்சுன்றதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். இத்தனை நாய்களை பிடிச்சி அடைச்சி வைக்கிறதுக்கு காப்பகம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் அடிப்படை வசதிகளை உருவாக்குனதுக்கு அப்புறமா இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. நாயை கொல்லணுன்ற முடிவே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுவும் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் அந்த ரூல்ஸை மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்கன்னா, நாய்களை வந்து அடைச்சு வைக்கணும், உடம்பு சரியில்லாம ராபிஸ் நோயால அதிக தொற்றோட பாதிக்கப்பட்ட நாய்களை வந்து கருணை கொலை பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல நம்ம ஊர்லயுமே நாய்களை வந்து சில நாய்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டு நாய்கள்லாம் பேன் பண்ணாங்க. தெரு நாய்களை அதே மாதிரி எந்த நாய் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கோ அந்த நாயை கொல்லணும், மற்ற நாய்களை காப்பகத்தில் அடைச்சு வைக்கணும், அதுக்கான ப்ராப்பர் ரெக்கார்டு வேணும். இது ஏன் இப்ப இஷ்யூ பண்றாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது, பர்டிகுலரா தமிழ்நாட்டை பத்தி சொல்றேன். தமிழ்நாட்டுல இப்ப தூய்மை பணியாளர்களோட போராட்டம் பயங்கரமா தீ மாதிரி பரவுச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் அப்படின்றவங்க வந்து கவர்மெண்ட் கீழே, கார்பரேஷன் கீழே டைரக்டா வருவாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து டெண்டர் விட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்து வச்சு ஒரு கம்பெனி வந்து அந்த தெருவெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் 10 தெருக்கு வந்து ஒரு கம்பெனி, அடுத்த 10 தெருக்கு வந்து ஒரு கம்பெனின்னு சொல்லி. இப்போ வரவங்க யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்க, அவங்க வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பேர் இருக்காது, வேற பேர் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டெண்டர் விட்டு அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க. அது போக பயோகேஸ், இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து குப்பை தொட்டியில் போடணும்னு சொல்லி ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்க. அது எதனால அப்படின்னா, பயோகேஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு பயோகேஸ் எடுக்கிறதுக்கான ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்டரில் மக்கும் குப்பை, மக்காத குப்பையும் தனியாக வந்தால் தான் அவங்க பிரித்து அதை பயோகேஸ் வந்து எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம தனியாக கொடுக்கறதுக்கு வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் தனித்தனியாக குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க, எல்லாமே ஒரே குப்பையில தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவனும் சரி அந்த ஒரே குப்பையை வந்து ஆளை வச்சு தனித்தனியாக எடுத்துருவோன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். அந்த குப்பை தொட்டிகளே வரும், குப்பை தொட்டிலேருந்து நம்ம தனித்தனியாக எடுக்கணும். ஆனால் அந்த குப்பை தொட்டிலேருந்து மக்கிற குப்பையை எடுக்கிறதுக்கு, அந்த குப்பை தொட்டிலேருந்து மக்கிற குப்பையை எடுக்கிறதுக்கே அவங்களால முடியல. ஏன்னா இந்த தெருவில் உள்ள நாய்கள், அதிகப்படியான நாய்கள் ஆர்கானிக் வேஸ்ட் வந்து சாப்பிட்டு அது செமிச்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவனால பயோகேஸ் எடுக்க முடியல. பயோகேஸ் எடுக்க முடியாதனால அவனோட காசுலாம் வேஸ்ட்டாக போகுது.
ஸோ அந்த நாய்களை வந்து மக்களே வந்து ஒரு போராட்டத்தை எழுப்பி மக்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை, நாய்களை பற்றின தாட்டை வந்து விதைச்சு மக்களே நாய்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணணுன்றக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிரைம் நியூஸ்லயும் நாய்களை பத்தின நியூஸ், நாய்க்கடி நியூஸ் இதே போட்டு 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 மக்களுக்குள்ள வெறுப்புணர்ச்சி உண்டாக்கிட்டான். ஏன் நாய்க்கடி மட்டும்தான் தமிழ்நாட்டுல பிரதானமான ஒண்ணா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. எத்தனையோ ஊர்ல எத்தனையோ கொள்ளைகள் நடக்குது, பெண்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அந்த நியூஸ் எல்லாம் பிரைம் நியூஸ்ல காட்டாம நாய் கடிக்கிற நியூஸை பிரைம் நியூஸ்ல காட்டி 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 நம்ம மனசுல நெகட்டிவான சிந்தனையை விதைச்சு நம்மளே நாய்களை கொல்ற அளவுக்கு சில ஏரியாலெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களே வந்து சோத்துல விச வச்சு நாய்களை கொல்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஈவன் என்னன்னா இப்போ சாப்பாடு நாய்களுக்கு இங்க வைக்க கூடாதுன்னு அந்த தெருவுல மக்கள் வந்து சண்டை போடுறாங்க. சோறு வந்து வைக்காத, நாய் என்னைய கடிச்சிருச்சு, நீ சோறு வைக்கிறேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு மக்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு வந்துருச்சு. ஆனா இது பொதுவா எப்படின்னா இப்ப சவுத் சைடு தான் அதிகமா அந்த மாதிரி நாய் பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஏன்னா பயோகேஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னல. ஸோ அந்த கணக்குல வந்து இவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா வந்து அந்த பக்கம் போல நார்த்து சைடு, ஏன்னா நார்த்து சைடு தான் நாய் தொல்லை அதிகமா இருக்கு. ஈவன் நாய் தொல்லை அதிகமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட்டோட மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா தெருநாய்கள் வந்து கணக்கெடுத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான நாய்கள் இருக்கும். கரெக்டா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பல லட்சம் பேரை நாய்கள் வந்து கடிக்குது. நாய்கள் கடிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், நேரா போய் வேக்சின் போடுறோம். அந்த வேக்சின் வந்து எப்படின்னா இப்போ ஒரு 2015 இருந்து 2020 வரைக்குமே பல பேரை வந்து நாய் கடிச்சிருக்கு. அதுல மட்டுமே 8000 கோடி ரூபா பிசினஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா இப்போ நாய் கடிச்சிச்சுன்னா 4 வேக்சின் எடுக்கணும். ஒரு வேக்சின் வந்து 400 ரூபாய் 500 ரூபாய், 4 வேக்சினுக்கு 2000 ரூபா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பேர் நாய் கடிக்குது அப்படின்னா ஒரு ஆள் வந்து 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினா அது எத்தனை கோடியா டெவலப் ஆகணும். அதோட வேல்யூ மட்டுமே 8000 கோடி பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாய்கள் இருந்தா தான் அந்த வேக்சினுக்கான வேல்யூ. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாய்கள் வந்து கொல்ல மாட்டாங்க. இப்ப ஏன் இந்த இஷ்யூ எந்த பெருசாக்குறாங்க அப்படின்னா இன்னொரு இஷ்யூவை மறைக்கிறதுக்காண்டி. அது எந்த இஷ்யூ அப்படின்றது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாயை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. வருஷத்துக்கு இப்ப பெண் நாய்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குட்டி போடும். அப்படி இருக்கிறப்ப அதோட சைக்கிள், அதோட எக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டெவலப் ஆகும். மனிதர்கள் மாதிரி 30 நாளைக்கு ஒரு தடவை டெவலப் ஆகாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வருஷம்னா அந்த பெண் நாய்களை மட்டும் பர்டிகுலரா டார்கெட் பண்ணி அந்த பெண் நாய்களை வந்து எடுத்து அதை வந்து கருத்தடை பண்ணாலே நாய்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிரும். இப்ப பெண் நாய்களை பிடிச்சு எப்படி கண்டுபிடிச்சு போடுறது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சைக்கிள் வரும்ல, அப்ப அந்த பெண் நாய் பின்னாடி 10 ஆண் நாய்கள் தெரியும். அந்த பெண் நாயை மட்டும் செக்யூர் பண்ணி அதை வந்து எடுத்து அதை கருத்தடை பண்ணி அதை திருப்பி அதே இடத்துல விட்டுட்டாலே அதோட எண்ணிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிரும். ஆனா அதை பண்ணவே கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் பண்ணவே தெரியல. நீங்களே சொல்லுங்க, உங்க ஏரியால வந்து எத்தனை நாயை இந்த மாதிரி கார்பரேஷன்ல பிடிச்சிட்டு போய் கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல இறக்கி விட்டாங்கன்னு ஒண்ணு கூட இருக்காது. ஒண்ணு கூட நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அதை பிடிச்சி கொல்றதை வேணா பார்த்திருப்போமே தவிர அதை பிடிச்சி செக்யூர் பண்ணதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்ப நாயெல்லாம் கொல்லணுன்றாங்களே, நாயெல்லாம் இப்ப கொன்னா என்ன நடக்கும்? தெருல நாயே இல்லை, அப்ப என்ன நடக்கும்? திருட்டு அதிகமாகும். நாயே இல்லை அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல எடுத்துட்டீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு வந்து அந்த அலர்ஜிக்கோட எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அது ஏன்னா நம்மளோட நாய்கள், நம்மளோட உயிரினங்கள் அது கூட பழகுறனால பொதுவாகவே சவுத் இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த அலர்ஜிக்கான எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல டெவலப் ஆயிருப்போம். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க, அமெரிக்காலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலர்ஜிக்கோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த பீனட்லாம் சாப்பிட்டீங்கன்னா தொண்டை வந்து அடைச்சிட்டு சஃபகேஷன் ஆகி செத்தே போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளோட எதிர்ப்பு சக்தி ஃபுல்லா கம்மியாயிரும். அப்ப கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா இப்பயே வந்து வேக்சின் ஊசி போட்டனால எல்லாருக்கும் வந்து ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவே இல்லை அப்படின்னா அலர்ஜிக் ரியாக்ஷனும் வந்துடும். ஸோ மனிதர்களுக்கு புது புது நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். நாய் இருக்கிறதுனால எலிகள், குப்பை தொட்டியில் இருக்கிற எலிகள் வந்து பெருசா வராது. ஏன்னா நாய்கள் வந்து எலிகளை சாப்பிட்றோம். ஸோ அதனால எலிகளோட நடமாட்டம் கம்மியாகும். இப்போ நாய்கள் இல்லைன்னா எலிகளோட நடமாட்டம் அதிகமாயிரும். எலிகளை வந்து இருக்கலே ரொம்ப டேஞ்சரான ஒரு உயிரினம். எலிகள் வந்து அதோட குட்டி போட ஆரம்பிச்சிச்சுன்னா பெருகிக்கிட்டே போகும். நம்மளே நிறைய தடவை நோட் பண்ணியிருப்போம். அதிகமா பெருகுச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள ஈஸியா எலிகள் வந்துடும். எலிகள் மூலியமா ராபிஸ் நோய் கண்ணா பின்னான்னு பரவும். நாய்கள்கிட்ட இருந்து கடிச்சா மட்டும்தான் பரவும். ஆனா எலிகளோட எச்சம், எலிகளோட அந்த ஸ்வெட் ஸ்மெல், அதுல இருந்தே நமக்கு ராபிஸ் நோய்கள் பரவ ஆரம்பிச்சிடும். எலிகளை கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பே இல்லாம போயிடும். நாய்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். இதுல இப்ப நீயா நானா ஷோலாம் நாயை பத்தி பேசுறாங்க, அதோட நெகட்டிவ் சைடை மட்டுமே ப்ரொமோட் பண்ணி பேசுறாங்க. இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் தான் இருக்கு, அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆள் கூட பேசல. எல்லாரும் நாய் லவ்வர்ஸ், நாயை எதிர்க்கிறவங்க, நாயை வந்து ஆதரிக்கிறவங்க.
அது ஒத்துக்கிறேன். இப்ப நாய் மூலியமா இப்ப வண்டியில போறப்ப நாய் குறுக்கால வந்துருது, அதனால ஆக்சிடென்ட் நடக்குது, நாய்கள் வந்து கடிச்சிருது. இப்ப ஒரு நாய் கடிக்கிறதுனால எல்லா நாய் மேலே தப்பு சொல்றது வந்து எப்படி அது நியாயம்? இப்ப வந்து ஏழ்மையை ஒழிக்கணும் அப்படின்னா ஏழைகளை எல்லாம் கொன்னுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த பேச்சு. அந்த நாயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தாதானே அது கண்ட்ரோல் ஆகும். அதை எடுத்து யாருமே பார்க்கலையே. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஒரு வருஷத்துல அந்த மாற்றங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கவர்மெண்ட் மேலதான் நம்ம வந்து குறை சொல்லணுமே தவிர நாய் மேல குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வேற எதை பத்தி பேசலான்றதை கமெண்ட் பண்ணுங்க.